தேவஜனங்களே, இந்த நாளிலும் வேதாகமத்தில் 40 நாட்கள் குறித்த தகவல்கள் எங்கெங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் இன்றைய நாளிலே தெரிந்து கொள்ளலாம். ஒரு 10 இடங்களிலே 40 நாள் குறித்த தகவல்கள் வேதாகமத்தில் காணப்படுகிறது. ஒன்றாவது, நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் பெருமழை பெய்தது. 40வது நாள் அந்த பேழை தண்ணியில் மிதந்து அர்ராத் மலையில் அப்போ போய் நின்றுது. 40 நாள் கழித்து தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நோவா ஜன்னலை திறக்கிறார். அப்போ 2 விஷயம். 2வது பாயிண்ட் என்னென்னா, யாக்கோபு இறந்து போகிறாரு. யோசேப்பு அவருக்கு சுகந்த வர்க்கமிட சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஆதியாகமும் 50ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 3, மோசே 40 நாள் இரவும் பகலும் அப்பமும் தண்ணீரும் குடியாமல் புசியாமலும் கர்த்தரோட இருந்தான், 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்காக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். அதற்கு அடுத்து மோசே தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக அனுப்புவார்ல, அவங்க எல்லாம் எத்தனை நாளில் தேசத்தை சுற்றி பார்த்து வந்தாங்க அப்படின்னா 40 நாளில். எண்ணாகமும் 13-14 இருக்குது. திருப்பியும் முதல்ல உள்ள கற்பனைகளை உடைத்து போட்டார்ல, அதுக்காக திருப்பியும் மோசே கர்த்தரின் முன்பாக 40 நாள் அப்பவும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டார். உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அடுத்து பெலிஸ்தன், அதாவது தாவீது கொன்னார் இல்லையா கோலியாத், அந்த பெலிஸ்தன் காலை மாலை 40 நாள் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 7வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எலியா சோர்ந்து போயிருக்கும்போது கடவுள் ஆகாரம் கொடுப்பாரு தேவதூதன் மூலமாக. அந்த பலத்தின் மிகுதியினால் 40 நாள் ஓரேப்பினும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போவார். இது எங்கே இருக்குது அப்படின்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அடுத்து 8, யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாட்கள் வரை சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேலில் இருக்குது, 4ஆம் அதிகாரம். அடுத்து 9, யோனா நினிவே சென்று ஒரே நாளில் நினிவேக்கு போய் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது யோனா 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 10 என்ன அப்படின்னா, இயேசு 40 நாள் சோதிக்கப்பட்டார் பிசாசினால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிசாசினால் சோதிக்கப்பட்டு பிசாசை வென்று இவர் வெற்றி சிறந்தார். அது எங்கே இருக்குது அப்படின்னா மத்தேயு 4, மார்க் 1, லூக்கா 4. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது போன்ற வேதாகமத்தில் குறித்த தகவல்கள் ஏதேனும் தேவைப்படுமாயின் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. God bless you all.